வணக்கம் நண்பர்களே, மூலிகை தேடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மூலிகை தேடல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகைங்க காட்டுப்பப்பாளி, பேதிக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பால் பெருக்கி மூலிகை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த பால் பெருக்கி மூலிகை எங்கே வளருன்னு பார்த்துட்டோம்னாங்க, மிதமான வெயில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் மலை அடிவாரங்கள்லேயும் மலை அடிவாரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டுங்க வளருங்க. அதிகப்படியான வெயில் இல்லாத இடங்களில் இந்த செடி வந்து தானாக வளருங்க. இந்த விதை மூலமாக வந்துட்டுங்க புதிய செடிகளை வந்து உருவாக்குங்க. இந்த பால் பெருக்கி மூலிகை பார்த்துட்டோம்னாங்க ஒரு 4-5 வகையில் இருக்குங்க. இந்த இலையை பார்த்துட்டிங்கன்னா இதோட இலை அமைப்புலேயே வந்துட்டுங்க இன்னொரு செடி பரவலாக எல்லா இடங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இந்த உள்ளே வந்துட்டு 5 இலை இருக்குது பாருங்கள், 5 இலை 6 இலை. இந்த உள்ளே இருக்கக்கூடிய இலைகள் மட்டும் வந்துங்க சிகப்பு கலரில் இருக்குங்க, பூ மாதிரி இருக்குங்க. அது பார்த்தா அது பூ இல்லைங்க, இலையே வந்து சிகப்பு கலரில் மாதிரி இருக்குங்க. சின்ன செடியாக இருக்குல்ல, இதே மாதிரி இருக்குங்க. பெருசாக வளர்கிறப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இலை மட்டும் சிகப்பு கலரில் மாறி இருக்குங்க. பார்த்துருப்பீங்க, அந்த செடி பரவலாக எல்லா இடங்கள்லையுமே இருக்குங்க. இந்த செடியில் வந்துட்டுங்க எந்த இடத்துல நம்ம பிச்சோம்னாலும் சரிங்க பால் வருங்க. இது ஒரு கள்ளி வகையை சார்ந்த செடி தாங்க. கள்ளி வகையை சார்ந்ததுனால இதில் வரக்கூடிய பால் வந்து நன்மை தரக்கூடிய பால் தாங்க. இதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை இல்லாத பால் தாங்க இது. பாருங்கள், பிக்கிறோம் பாருங்கள், பிச்சதும் பாருங்கள், இதுலேருந்து பால் வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த செடியில் வந்துங்க எந்த இடத்துல நம்ம பிச்சோம்னாலும் சரிங்க பால் வரும் பாருங்கள். இதே மாதிரியே அந்த இன்னொரு வகை சொன்னோமில்லங்க, இதில் இதோட வகைகளில் எல்லா வகையிலையுமே இதே மாதிரி தாங்க. எங்கே பிச்சோம்னாலும் பால் வருங்க. அந்த தண்டு பார்த்துட்டிங்கன்னா தண்டு பாருங்கள், ஒரு டியூப் மாதிரி இருக்குது பாருங்கள். அது உள்ளே வந்துட்டு ரொம்ப மெலிசான தண்டாக இருக்குங்க. அது பிச்சோம்னா வந்து ஈஸியாக எளிதில் உடையக்கூடிய மாதிரி தன்மை கொண்டதுங்க இது தண்டு. இந்த செடியோட இலை வேறுன்ட்டு முழு செடியுமே வந்துட்டுங்க மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்குங்க. இது கிராமப்புறங்களில் பார்த்துட்டோம்னாங்க பால் கறக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்துட்டுங்க இது வந்து தீவனமாக கொடுப்பாங்க. அப்படி தீவனமாக கொடுக்குறப்ப பார்த்துட்டோம்னா அதிகப்படியான பால் சுரக்குங்க. அது மட்டும் இல்லாமங்க பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுக்கு வந்துட்டுங்க இதில் உணவில் வந்து அடிக்கடி இந்த கீரையை வந்து சேர்த்துக்கிறது மூலமாக வந்துட்டுங்க பால் சுரப்பு வந்து அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து மலமிளக்கியாகவும் வந்து பயன்படுங்க. இது வந்து பேதிக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை வந்துட்டுங்க எடுத்துக்கிறது மூலமாக வந்துட்டுங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பூச்சி குடல் புழுக்கள்லாம் இருக்குமில்லங்க, அதுக்கெல்லாம் வந்து வெளியேறி வயிறு வந்து சுத்தம் பண்ணுங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யுங்க. தோல் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யுங்க. அந்த கட்டி வீக்கங்கள் மறுக்கள்லாம் இருக்குல்லங்க, அதை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இந்த இலைக்கு இருக்குங்க. இந்த இலையை வந்துங்க அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னாலே போதுங்க. இது எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாங்க. பருப்போடு சேர்த்து வந்துங்க மற்ற கீரையெல்லாம் வந்து செய்வாங்கல்லங்க, அதே மாதிரி வந்து பருப்போடு சேர்த்து இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்லாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டுங்க இந்த இலையை வதக்கி வந்துங்க வெங்காயம், தக்காளி, புளி, மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்துங்க நம்ம புதினா சட்னி, மல்லி சட்னி எல்லாம் வந்து துவையல் செஞ்சு சாப்பிடுவீங்களங்க, அந்த மாதிரி துவையலாக எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப பார்த்துட்டிங்கன்னா பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுக்கு வந்து பால் சுரப்பு வந்து அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யுங்க. மலம் இழக்கக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருக்குங்க. இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு 2 முறை அல்லது 3 முறை சாப்பிட்டு வரப்போ பார்த்துட்டோம்னாங்க மேலே சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் வந்து நல்ல தீர்வாக இருக்குங்க இது. அடுத்ததுங்க இந்த இலையை வந்துங்க நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு எடுத்து வச்சுட்டுங்க இந்த பொடி வந்து 1 ஸ்பூன் வந்து சூடான பசும்பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னாலே வந்துங்க மலச்சிக்கல், குடல் புழு வந்து வெளியேறிடுங்க. மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காதுங்க. அதனால் வந்துங்க இந்த கீரையை வந்துட்டுங்க கிராமப்புறங்களில் வந்து பேதிக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்ட நாள் சாப்பிட்டாலே அடுத்த நாளே வந்துட்டுங்க நல்ல மாற்றம் தெரியுங்க இந்த கீரை சாப்பிட்ட அடுத்த நாளே. அது மட்டும் இல்லாமல் இந்த பொடி வந்துட்டுங்க சுடுநீரில் கலந்துங்க, நல்லா சுடு தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தாலே வந்துங்க வயிறு சம்மந்தமான பிரச்சனை சரியாகுங்க. வயிறு வலி சரியாகுங்க. இந்த வயிறு பொறுமலாக இருக்குமில்லங்க, சரியாக ஜீரணமாகாத மாதிரி அஜீரண மாதிரி இருக்குமில்லங்க, அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்துட்டுங்க இந்த பொடியை வந்து சுடு தண்ணியில் கலக்கி குடிச்சிட்டு வந்தாலும் சரியாகுங்க. அடுத்ததாக பாருங்கள், ஒரு சிலருக்கு பார்த்துட்டோம்னா உடம்புல அங்கங்கே வந்து இந்த குறுமிளகு மாதிரி வந்துட்டுங்க சின்ன சின்னதாக மரு இருக்குமில்லங்க, அந்த மருவுக்கு வந்துட்டு இந்த செடியோடைய பால் இருக்குல்லங்க, அந்த பாலை மேலே வச்சுட்டு வந்தோம்னாலே அந்த மரு வந்து நாளடைவில் வந்து உதிர்ந்துருங்க. இந்த மருவுக்கு நம்ம வந்து ஏற்கனவே வந்துட்டுங்க இதே மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய அமான் பச்சரிசி இலை பார்த்தோமில்லங்க, அமான் பச்சரிசிக்கும் கிட்டத்தட்ட இதோடைய தன்மையே தாங்க, இதோட குணம் தான் அந்த அமான் பச்சரிசி இலைக்குமே. அமான் பச்சரிசி இலை இது வரைக்கும் பார்க்காதவங்க வந்துட்டுங்க அதோட வீடியோ நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அதில் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க பாருங்கள். இது வரைக்கும் அந்த அமான் பச்சரிசி பார்க்காதவங்க பாருங்கள். பார்த்துருப்பீங்க நீங்கள். பொதுவாக அது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய செடி தாங்க. அதுவும் ஒன்றும் அபூர்வமான தாவரமெல்லாம் இல்லைங்க, அபூர்வமான மூலிகையில் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடியது தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட லிங்க் நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற பாருங்கள். அடுத்ததுங்க இந்த பால் பெருக்கியோட இலையை வந்துங்க அரைச்சிங்க கட்டி வீக்கங்க மேலே வந்து அரைச்சி பத்து போட்டு வந்தோம்னா வந்துங்க சீக்கிரமாக குணமாகுங்க.
அப்படி இல்லைன்னா இதோட வேரையும் வந்துட்டுங்க இதே முறையில் வந்துட்டுங்க அரைச்சி கட்டி வீக்கங்களுக்கு வந்து பத்து போட்டு வரலாங்க. பத்து போட்டு வந்தோம்னா சீக்கிரமாக ஆறி வருங்க. இந்த பால் பெருக்கி மூலிகை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டேங்க. அந்த சிகப்பு கலரில் பூ மாதிரி இருக்கக்கூடிய இலை இருக்குதுன்னு சொன்னாலங்க, அந்த செடி வந்து இன்னொரு நாளைக்கு வந்துட்டுங்க அதை பதிவிடுறேங்க உங்களுக்கு. அடையாள மூலிகை அதை உங்களுக்கு பதிவிடுறேங்க. இது மாதிரி நம்ம வீட்டை சுற்றி வந்துட்டுங்க நிறைய மூலிகை செடிகள் வளர்ந்துருக்குங்க. அந்த செடிகளில் ஒரு சில செடிகளை வந்துட்டுங்க நான் வந்து பதிவிட்டுருக்குறேங்க. நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள். நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எண்டில் பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதுல்லைங்க, இந்த எண்டு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வீடியோஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலைன்னா அதை டச் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ரவுண்டு ஒரு லோகோ தெரியுது பாருங்கள், மூலிகை தேடல்னு. அந்த மூலிகை தேடல் லோகோவை டச் பண்ணி கூட நீங்கள் நம்ம சேனலில் இணைஞ்சிக்கலாம். நன்றி.